ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 3வது வாரம் சனிக்கிழமை இறைவார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்று மாதத்தின் முதல் நாள், முதல் சனிக்கிழமை, மரியாயின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். அன்னை மரியைப் போலவே நாமும் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் அப்பழுக்கில்லாமல் வைத்து இயேசு வாழ்கின்ற இடமாக அதை மாற்றிடுவோம். மரியின் வழியாக ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். இறைவன் நம் உள்ளத்திலே தங்கி வாசம் செய்கின்ற இடமாக அதை மாற்றி இறை அருள் நிலைத்திருப்போம். தாய் மரியைப் போல நாம் பரிசுத்தமான்களாக வாழ்ந்திட இறைவன் அருள் புரிய மன்றாடுவோம். அன்பு சகோதரமே, நம்பிக்கை என்பது என்ன? நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கின்ற உறுதி, கண்ணுக்கு புலப்படாத பற்றி ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையினால் தான் நம் மூதாதையர் நற்சான்று வெட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நம்பிக்கை என்பது ஏதோ ஆலயத்திலே கூடி நின்று ஆர்ப்பரித்து புகழ் பாடுவதில் நின்று விடக்கூடாது. அல்லது நான் என் வாழ்வை எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நான் எதிர்பார்ப்புகின்ற விதத்திலே என் வாழ்வு கடந்து போய் கொண்டிருக்கின்ற பொழுது, எல்லா வெற்றிகளும் எல்லா விதமான நிகழ்வுகளும் சாதகமாக அமைந்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை அன்பு செய்கிறேன், ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வதில் மட்டும் அடங்கி இருக்கவில்லை. இதெல்லாம் விசுவாசத்தின் வெளி அடையாளம் தான், நம்பிக்கை வெளிப்படுத்தும் நிகழ்வுகள் தான். ஆனால் நம் வாழ்க்கை சூழ்நிலையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறைவன் மீது வைத்திருக்கின்ற அந்த உறுதியை வெளிப்படுத்தி காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லி யாக்கோபு சொல்வதை போல நான் வெறும் அறிக்கையிடுகின்ற விசுவாசம் மட்டும் என்னுடைய வாழ்வாக அமைந்து விடக்கூடாது. மாறாக என் வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த விசுவாசத்தை வாழ்ந்து காட்டுபவனாக இருக்க வேண்டும். இது இந்த நாளிலே மிகவும் குறைபட்டதாக இருக்கின்றது. நாம் ஆலயத்திற்கு செல்வதிலோ, ஆண்டவரை புகழ் பாடுவதிலோ, ஆண்டவருக்காக எல்லா காரியங்களை செய்வதிலோ எந்த குறையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசம் என் வாழ்விலை வெளிப்படுகின்றதா? என் அன்றாட வாழ்வு இயேசு மீது கொண்ட நம்பிக்கை வெளிப்படுத்த காட்டக்கூடியதாக இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தோம் எனில் மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படி விசுவாசம் இருந்தது என்றால் போராட்டங்கள், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள் வருகின்ற பொழுது அதன் மத்தியிலும் மகிழ்ந்திருப்போம். அதை எதிர்கொள்கின்ற ஆற்றலை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கையிலே தொடர்ந்து முன்னேறுவோம். மனம் உடைந்து போக மாட்டோம், மனம் சோர்ந்து போக மாட்டோம், கலங்க மாட்டோம், மாந்திரிகங்களையும் மாந்திர கட்டுகளை நோக்கி ஓட மாட்டோம். தாயத்தை கட்டுவதற்கோ வீட்டின் முன்னால் வெவ்வேறு பொருட்களை தொங்கிவிடுவதற்கோ நாம் இடம் கொடுக்க மாட்டோம். இதோ அங்கே அந்த மனிதர் ஜெபிக்கின்றார், இங்கே இந்த மனிதன் அதை செய்கின்றான், எனவே நான் அவரிடம் போனால் என் கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லி ஓட மாட்டோம். ஆண்டவரை, நற்கரணை ஆண்டவரை மட்டுமே இருக பற்றி கொள்பவர்களாக இருப்போம். இதோ இன்றைய நற்செய்தியும் இன்றைய முதல் வாசம் அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நற்செய்தி வாழ்ந்த மக்களை போலதான், இந்த நற்செய்தியின் சீடர்களை போலதான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு படகிலே இருக்கின்றார், படகில் பின்புறம் கண்ணாயிருந்து கொண்டிருக்கின்றார், அலை எழுகின்றது. அவர்கள் ஆண்டவரை காப்பாற்றி சொல்லி கதற ஆரம்பிக்கிறார்கள், கத்த ஆரம்பிக்கின்றார்கள். ஏன் அஞ்சுகின்றீர்கள், நம்பிக்கை குறைந்தவர்களே என்று சொல்லி சீடர்களை இயேசு அதட்டுவதாக இருக்கின்றது. அமைதியாக போகின்ற பொழுது ஆகா இயேசு நம்மோடு இருக்கின்ற சொல்லி மகிழ்ந்திருந்த சீடர்கள், அற்புதங்களை அதிசயங்களை செய்த பொழுது அதில் வியந்து போன சீடர்கள், சிறு எதிர்ப்பு வருகின்ற பொழுது, கடல் கொந்தளிக்கின்ற பொழுது இயேசு அருகிலே இருந்தும் அதை அனுபவிக்காமல் போனார்கள். தங்களை பற்றி கவலைப்பட ஆரம்பித்தார்கள், கதற ஆரம்பித்தார்கள். நாமும் கூட நம்முடைய அன்றாட வாழ்விலே சிறு சிறு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், நோய்கள், இக்கட்டுகள், இழப்புகள் வருகின்ற பொழுது ஏன் இயேசு எனக்கு மட்டும் என்று சொல்லி கேள்வி கேட்பவர்களாக ஆரம்பித்து விடுகிறோம், கதற ஆரம்பித்து விடுகின்றோம், அல்லது அதற்கு மாற்று வழியை தேட ஆரம்பிக்கிறோம். எப்படியாவது இருந்து வெளிவர வேண்டும் என்று சொல்லி மனிதர்களை நம்பி ஓடுபவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதரமே, இது நம்பிக்கை தளர்வினை காட்டுகிறது. மாறாக இதை முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு முன் உதாரணமாக விசுவாசம் தந்தை கொடுக்கப்பட்டு இருக்கின்ற ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். உன் ஊரையும் நாட்டையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய சொந்தங்களை விட்டு புறப்பட்டு வா என்று சொன்னார். எங்கே போகின்றோம், என்ன நடக்க போய் தெரியாது. கடவுள் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஆபிரகாம் புறப்பட்டு வந்தார்.
உனக்கு கானான் தேசம் கொடுக்கப்படும் என்று சொல்லி அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. கானான் முழுவதும் உனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அவர்களுக்கு கடந்து வந்த பாதைகளில் துன்பங்களும் எதிர்ப்புகளும் மட்டுமே இருந்து கொண்டிருந்தன. ஆனாலும் நம்பிக்கை தளர்ந்து போகவில்லை. உன் சந்ததி கடற்கரை மணலை போல வானத்து விண்மீன்களை போல இருக்கும் என்று சொன்னார். ஆனால் அவருக்கு குழந்தைகளே இல்லை. 1 வருடமல்ல, 2 வருடமல்ல, ஏற்குறைய 25 வருடங்கள் அவர் சோர்ந்து போய் விடவில்லை. கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். 25 ஆண்டுகள் பிற்பாடு வாக்குத்தத்தத்தின் வழியாக, வாக்குறுதியின் வழியாக ஈசாக்கு அவருக்கு கொடுக்கப்படுகின்றார். ஈசாக்கு குழந்தையாக இருக்கின்ற பொழுது மீண்டும் அவருக்கு ஒரு சோதனை. உன்னுடைய மகனை நான் குறிப்பிடுவதற்கு வந்து பலியிடு என்று சொல்லி அழைத்துச் செல்கின்றார். இப்படி அவருடைய வாழ்விலே அன்றாடம் ஒவ்வொரு நாளிலும் அவர் நம்பிக்கையிலே பற்றி கொண்டிருந்தார், விசுவாசத்தில் நிலைத்திருந்தார். இதோ கடவுள் எனக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவார் என்று சொல்லி, கடவுள் எனக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த ஆசீரை நிறைவேற்றுவார், அது ஒருபோதும் பொய்த்து போகாது என்று சொல்லி நம்பி இருந்தார். எனவேதான் அவர் விசுவாசன் தந்தை என்று சொல்லி அழைக்கப்படுகின்றார். அன்பு சகோதரமே, இது நம்முடைய வாழ்வை அலசி பார்ப்போம். என்னுடைய அன்றாட வாழ்விலே நான் எதிர்ப்படுகின்ற சோதனைகளையும் சோர்வுகளையும் கண்டு நான் மனமுடைந்து போகின்றேனா? எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் என்னை காப்பார், எனக்கு துணை இருப்பார், என் தேவன் என்னை விட்டு விடமாட்டார் என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நம்பி இறைத்துணையோடு வாழ்கின்றேனா? அல்லது மனிதர்களை நம்பிக்கொண்டு ஓடுபவனாக உடைந்து போன உள்ளத்தோடு மனசோர்விலே எல்லா நாளும் துன்பத்திலும் துயரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? அன்பு சகோதரமே, நம்பிக்கையை பலப்படுத்துவோம். அது இயேசு நம்மோடு இருக்கின்றார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கின்றார். நான் உனக்காக போராடுவேன், உனக்கு துணையாக இருப்பேன், உனக்கு வெற்றியை பெற்றுக் கொடுப்பேன், என் சமாதானம் உன் மாளிகையிலே தங்கும், உன் இல்லத்திலே தங்கும் என்று சொல்லி இருக்கின்றார். இதோ அரணும் கோட்டையுமாக உன்னை சூழ்ந்திருந்து பாதுகாப்பு என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். நீ செல்கின்றெல்லாம் உன்னோடு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நீ தொடுகின்ற காரியங்களாம் உனக்கு ஆசீர்வாதமாக மாறும், வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லி இருக்கின்றார். நம்புவோம். நம் தேவன் வாக்கு மாறாதவர், கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறாராகவே இறை நம்பிக்கையிலே ஒவ்வொரு நாளும் நம் வருகின்ற எல்லா போராட்டங்களையும் எதிர்கொண்டு விசுவாச சாட்சிகளாக வாழ்வோம். கடவுளுடைய அருட்கரத்தை பெற்று ஆசி பெற்ற மக்களாக நிலைத்திருப்போம். உங்கள் வாழ்வில் கடந்து போகின்ற எல்லாம் கடந்து போகும். ஆண்டவருடைய அருள் மட்டுமே நிலைத்திருக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம்பிக்கை இழக்காதே மனமே, நம்பிக்கை இழக்காதே, நம்பிக்கை இழக்காதே மனமே, நம்பிக்கை இழக்காதே. இயேசுவில் நம்பிக்கை வைத்திடு, என்றுமே கலங்காதே, நீயும் என்றுமே கலங்காதே.